டேய் பத்துலு, ஒரு வழியா பஞ்சர் கடையை திறந்துட்டோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸையும் கொண்டாந்து இறக்கிட்டோம். எவனா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நம்ம கடைக்கு வந்தானா நல்லா இருக்கும். பாரு மோட்டோ, நம்மளோட முதல் கஸ்டமர் வந்துட்டாரு. ஆஹா, சிங்கம் சார் வாங்க, வெல்கம். எங்க கடைக்கு நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய் மோட்டு பத்லு, ரெண்டு பேரும் பஞ்சர் ஷாப் ஓபன் பண்ணி சூப்பரா கலக்குறீங்க. சரி, ஏன் வண்டியில காத்து இல்ல, கொஞ்சம் காத்தடிங்க. உங்களுக்கு முதல் கஸ்டமர் நானே இருக்கேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டல நீங்க தான் முதல் கஸ்டமர். சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு நாங்க காத்தடிக்கிறோம். அத பாவி மோட்டு, என்ன வார்த்தை சொல்லிட்ட? எனக்கு காத்தடிக்க கூடாது, என் வண்டிக்கு மட்டும் காத்தடி, அது போதும். அதத்தான் நானும் சொன்னேன். நீங்க கவலையப்படாதீங்க பத்துலு, சீக்கிரமா அந்த பைப்பை கொண்டு வாடா. சிங்கம் சார் வண்டிக்கு நாம காத்தடிக்கலாம். நம்ம கடையோட முதல் கஸ்டமர் ஆச்சே. அப்படிதான் அடி. ஆஹா, அத பாவி என்னடா பண்ண? டேய் மோட்டோ, சீக்கிரமா இந்த பைக்ல இருந்து அந்த பைப்பை ஏடுறா, இல்லனா இது வெடிச்சிரேன்டா. இரு நான் தூக்குறேன், நீ கவலையப்படாத. அப்படியே புடிச்சுக்கிடு, வேகமா இரு. அத பாவி மோட்டு பத்லு, என்னடா பண்றீங்க? என் பைக்கோட டயரோட நிலைமைய பாருங்க. அத பாவிங்களா, வழக்கம் போல பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா? என் புல்லட்ட ராக்கெட்டா மாத்திட்டீங்களேடா. உங்களை நான் சும்மா விட போறது இல்ல. சட்டத்தையே நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்க. நிச்சயமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். அந்த மோட்டுவும் பத்லுவும் சேர்ந்து மிகப்பெரிய பஞ்சர் கடை திறந்திருக்காங்க. இந்த ஜோக்கருங்களை எப்படியாவது நாம தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கணும். வாவ் பாஸ் வாவ், பஞ்ச் டைலாக் கலக்குறீங்க. என்ன சொல்ற நம்பர் 2? பஞ்ச் டைலாக விட்டு தள்ளு. இப்போ என்ன பண்றதுன்னு யோசி. மோட்டு பத்லுவை எப்படியாவது நாம பஞ்சர் பண்ணணும், புரியுதா? என்னோட பெரிய மூடையில இப்ப சின்னதா ஒரு யோசனை உதிச்சிருக்கு. அற்புதமான யோசனை. சரி, இப்ப ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம். பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓய், டேய் பத்துலு, சிங்கம் சார் ரொம்ப ராசியான கை உள்ளவர்ரா. முதல் கஸ்டமர் அவர் வந்தாரு. இப்ப பாரு, ஏகப்பட்ட கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. சூப்பர்ரா. அவருக்கு ஒரு சல்யூட் போடுவோம்டா. ஓஹோ. ஆனா சிங்கம் சார் நமக்கு 1 ரூபாய் கூட காட்சி கொடுக்காம போயிட்டாரு. ஓப்பனிங்கே கடை மோட்டோ. ஏய் மோட்டோ, கேக் சோக்கா கொடுத்தாரு. சூப்பர். அடுத்த வண்டி. இந்த மாதிரி ஒரு 5 கஸ்டமர் வந்தா இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிடலாம். கஜா கஜா, ஏன் மோட்டோ பத்லு, பஞ்சர் போடுற கடையை நீங்க எப்போ பார்த்திருந்தீங்க? பஞ்சர் போடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. பரவாயில்லையே மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல நண்பர்கள். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் நாளே உங்க கடை முன்னாடி எவ்வளவு வண்டி லைன்ல நிக்குதுப்பா. தேங்க்யூடா பூசணிக்க மாட்டியா, தேங்க்யூ. டாக்டர் ஜட்கா, எங்க வியாபாரம் ரொம்ப படு ஜோரா போய்கிட்டு இருக்கு. வண்டி வேற ஏகப்பட்டது வெயிட்டிங்ல இருக்கு. வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டி காத்தடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட நேரம் தான் இழுத்துக்கிட்டு போகுது. என்னது இது? பார்க்க புது ஆணி மாதிரி இருக்க. இது புது ஆணியே தான். யாரோ வேணும்னே இந்த ஆணிய ரோட்ல போட்டிருக்காங்க. பாருங்க மக்களே, நல்லா பாருங்க. எல்லா ஆணியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் வேணும்னு தான் இதை செஞ்சிருக்காங்க. ரோட்ல எதுக்காக ஆணியை இப்படி தூக்கி போடணும்? இப்ப புரியுது. இந்த ஆணியால வண்டி எல்லாம் பஞ்சர் ஆகும். பஞ்சர் கடைக்காரங்களுக்கு லாபம் கொட்டும். மோட்டு பத்துல தான் பஞ்சர் கடை வச்சிருக்காங்க. அப்ப அவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும். எங்க அந்த மோட்டு பத்துல? வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பிடிக்கலாம்.
போயிட்டீங்க எங்க போனானுங்க தெரியலையே. அதோ மோட்டு பத்து அங்க இருக்காங்க. சீக்கிரமா போய் புடிங்க அவங்கள. பாஸ் பாஸ் நம்மளும் போய் அடிச்சிட்டு வந்துடலாம். தனியா மாட்டி கிடைக்காது பாஸ். இவ்வளவு நல்ல யோசனையை சொல்லிட்டு ஏன் இங்கேயே நிக்கிற? மோட்டு பத்துல தான் பல வருஷமா நமக்கு எதிரிகளாச்சே. அவங்கள நம்மளும் 4 சாத்து சாத்தலாம். அப்பதான் நம்ம மனசு ஆறும். சரி வாங்க போலாம். எல்லாரும் சேர்த்து குத்துங்க. அவருதான் கொஞ்சம் வாயில குத்துங்க. அந்த மீசி எப்படியாவது புடிங்க எடுத்துங்க. எங்க மோட்டு பத்துலவே அடிக்க வரீங்களா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? ஆஹா, நான் என்ன பண்ணேன்? எதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க? மோட்டு என் அன்பான நண்பா, இத வாங்கிக்கோ. இது பேரு ஆட்டோமேட்டிக் ஜாக். எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல தூக்கிடும்பா. ஓகே சூப்பர். பூசணிக்கா மண்டையா, இன்னைக்கு தான உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இருக்க அலங்க தூக்கு மாட்டோம். ஆஹா, மேல போய்கிட்டே இருக்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயில பஞ்சர் போடணும். ஆஹா, எவ்வளவு உயரம். தூக்குன்னு சொன்னது ஒரு தப்பாடா. அதுக்காக இப்படி 3 கிலோமீட்டர் மேல போற மாதிரியா தூக்குறது? டாக்டர் ஜட்கா என்ன கண்டுபிடிச்சாலும் இப்படித்தான். வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது ஐடியா பண்ணி சொல்லு. ஐடியா இதோ வந்துருச்சு பாரு மோட்டோ. இத போட்டு சீக்கிரமா முடிச்சிடலாம். ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? என்னோட காரை என் தரையில இருந்து உயரத்துல வச்சிருக்கீங்க. ஒருவேளை இது விழுந்தது உங்க 2 பேர் தலையை நான் உடைச்சிடுவேன். புரியுதா? டேய் பூசணிக்கா மண்டையா, ஏன்டா இப்படி பண்ண? ஏதாவது பண்ணுடா. மோட்டு என் அன்பான நண்பா, டென்ஷன் ஆகாத. இது இப்பவே உனக்காக நான் சரி பண்றேன். அதுக்குள்ள நீ பஞ்சர் ஓட்டுற வேலையை பாரு. புரியுதா? ஆஹா, அம்மா. என்ன டயர் ஓடுது? புடி 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 புடி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிப்ப. நான் உன்னை சும்மா விட போறது இல்ல பாரு. நான் சொல்றத கேளு. அந்த ஸ்டெப்னியை எடுக்காத. அந்த ஸ்டெப்னி எடுத்தா கார் கீழே விழுந்துடும். அட சோம்பேறி, கத்தாதடா. இருடா, ஒரே ஒரு நட்டு தான்டா. வேலை செய்ய போய் டென்ஷன் பண்ணாத. இரு, அவ்வளவுதான். ஐயோ, இதுவும் போச்சு. யாராவது போய் அதை பிடிக்கலாம்ல? யாராவது போய் அதை கொண்டு வாங்க. என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. என்னோட காரு வீணா போச்சு. அந்த டயரை பிடிங்க. அந்த டயரை பிடிங்க. அந்த டயரை பிடிங்க. ஏய், சீக்கிரம் போ மோட்டோ. ஏய் நில்றா. அச்சச்சோ, என் கடையை என்ன பண்றீங்க? என் கடையை லாஸ் பண்றதுக்குனே வரீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். யாரா இருந்தாலும் விடவே மாட்டேன். எங்கடா போறது? சீக்கிரமா மடங்குடா. ஏய் ஸ்டாப். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இங்க என்ன நடக்குது? யார துரத்திட்டு போறாங்க? அத வந்து உடனே கண்டுபிடிக்கிறேன். ஏய் ஸ்டாப். சிங்கம் சார் நிறுத்துங்க. சிங்கம் சார் நிறுத்துங்க. ஆஹா, கயிறு. இப்ப பாரு. இருடா, நானும் வரேன். வண்டி எடுடா, வேகமா போ சொல்றா. என்னடா இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? ஏய், விட மாட்டேன். ஏய், நான் டாக்ஸியோ ஆட்டோவே இல்ல. மரியாதையா எல்லாரும் என் மேல இருந்து இறங்குங்கடா. இல்ல உங்க எல்லாரும் தொலைச்சிருவேன். ஸ்பீட் பிரேக்கர்லாம் வருதுடா மோட்டோ. பாக்ஸர் என்ன அடிக்கிறதுன்னு முடிவாயி போச்சு. அதுக்கு எதுக்கு அந்த இடத்துல வச்சு அடிக்கிறீங்க? கீழே வச்சு சவகாசமா அடிங்க. அந்த பால புடிங்க. அட, இந்த டயர்ல இவ்ளோ தங்கம் மறைச்சு வச்சிருக்கான். அதுவும் இவ்ளோ தங்கமா?
அடே, escape ஆகுறா. விடுறா அவனை. விடாதீங்க. சீக்கிரம் போங்க. ஏய் நில்லு, மரியாதையா நில்லு. சட்டத்தின் மீது தானே சொல்றேன், நின்னுடு. சிங்கம் சார், தங்கத்தை கடத்தினவன நாங்க கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டோம். கலக்கிட்டீங்க மோட்டு பாத்துலோ. நீங்க 2 பேரும் மறுபடியும் உங்களோட திறமையை நிரூபிச்சு காட்டி இருக்கீங்க. நீங்க ஸ்மக்லரை பிடிச்சு கொடுத்ததுக்காக நான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ரிவார்டு வாங்கி தரேன். ரிவார்டோ அவார்டோ சீக்கிரமா கொடுங்க. அதே. ரோட்ல ஆணி எல்லாம் கொண்டு வந்து போட்டது நான் தானே, அதனால தானே டயர் எல்லாம் பஞ்சர் ஆச்சு. அப்ப பரிசு கொடுக்க வேண்டியது எனக்கு தான். அடா இப்ப தாண்டா புரியுது அந்த கார் எல்லாம் எதுக்காக வரிசையா பஞ்சர் ஆச்சுன்னு. ஆமா உண்மைதான். ரோட்ல வேணுனே ஆணியை தூக்கி போட்டது நான் தான். அந்த நல்ல காரியத்துக்கு காரணமானவன் நான் தான். சிங்கம் சார், எனக்கு பரிசு வாங்கி கொடுங்க. கேட்டீங்களா நண்பர்களே, பரிசு வாங்குறதுக்காக எல்லா உண்மையும் இந்த குட்ட பையன் ஒத்துக்கிட்டான். உடனடியா இவனுக்கு பரிசு கொடுங்க, சீக்கிரமா வாங்க. ஆஹா, இவனுக்கு நம்ம மிகப்பெரிய பரிசா கொடுக்கலாம். இவனை நாம விடக்கூடாது. வாங்க, பட்ட கஷ்டத்துக்கு இவனுக்கு பரிசு கொடுக்கலாம். எனக்கு பரிசு வேணாம். ஆஹா, கடவுளே, என்ன பரிசு இது? கொட்டி கொட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கொட்டிக்கிட்டே இருக்காங்களே. போதும், பரிசு வேண்டாம், ஆள விடுங்க சாமி. நான் ஓடிடுறேன், என்ன காப்பாத்துங்க. நாக போறான்டா டான். மோட்டு பத்லுவ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. அவங்க இனிமே நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையான ஐடியா இருக்கு. வாவ் பாஸ், வாவ். என்னமா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க? நான் சொல்றது கரெக்ட்டா நம்பர் 2. பஞ்ச் டயலாக் பத்தி இப்ப பேசாத. முதல்ல இத பாருங்க. இந்த ஸ்ப்ரேவோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இத யார் மேலயாவது ஸ்ப்ரே பண்ணா ஒரு பிரமாதமான வாசனை வரும். அதுக்கப்புறம் வவ்வால் வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடும். பாஸ், நீங்க ஒவ்வொரு தடவையும் போற பிளான் எல்லாமே மொத்தமா ஃபிளாப் ஆயிடுது. அந்த மோட்டு பத்துல தான் எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே ஜெயிக்க மாட்டானுங்கடா. இந்த தடவை நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க. சவால்டா. இந்த தடவை எவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பாஸ், பாஸ், ரொம்ப நல்ல விஷயம் பாஸ். இது எந்த ஸ்ப்ரே பாஸ்? அத கொடுங்க, உங்களை வச்சு நான் செக் பண்ணி பார்க்கறேன். ஏய் வேணாம் வேணாம், என்னடா பண்ற? நான் கொடுத்த ஸ்ப்ரேவை ஏன் மேலே அடிச்சு டெஸ்ட் பண்றியா? உன்னை நீ பண்ண இந்த வேலையால வவ்வாலுங்கெல்லாம் கூட்டமா வந்து என்ன தூக்கிட்டு போயிடும். பழம் நினைச்சு என்ன சாப்பிட்டுடும்டா. காப்பாத்துங்க, யாராவது இந்த அப்பாவிச்சான காப்பாத்துங்க. ஏய் பேக்கர் பாய், இங்க எதுக்கு வந்த? உனக்கு இங்க எதுவுமே கிடைக்காது. போ போ. கொஞ்சம் நீளமா ஒரு குச்சி கிடைக்குமா? இந்தா, இது போதுமா பாரு, வச்சுக்க. என்னைய பிச்சைக்காரன் சொல்றியா? ஜானிய பிச்சைக்காரன் சொல்றியா? உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. எங்கடா ஓடுறீங்க? விட மாட்டேன் உங்களை. இல்லங்க, யார சொல்றேன்? பிச்சைக்காரனா நானே? ஜான் பிச்சைக்காரன். என் சொந்த கதை பெரிய சோக கதைடா. அதுக்கு காரணம் நீங்க தான். நான் வவ்வாலுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டேன். எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சு நடு காட்டுக்குள்ள போய் நான் விழுந்துட்டேன். இப்போ உங்களை பின்னி எடுக்காம நான் விட மாட்டேன்டா. என்ன மாட்டி விட்டீங்கல்ல, எங்க ஓடுங்க? பாய் பாய் மோட்டு பத்லு, பாய் பாய். ஜான், தேங்க் யூ. ரொம்ப நல்லா இருக்கு இந்த பர்ஃபியூம். அடே மோட்டு, இது என்னடா இது? ஒட்டுமொத்த வவ்வால் கூட்டமா பட திரண்டு வந்துகிட்டு இருக்கே. அதுவா வரலடா, நான் தான் வர வளைச்சிருக்கேன். இப்ப இதுங்க எல்லாம் உங்களை இங்க இருந்து ரொம்ப தூரம் தூக்கிட்டு போயிடும். அங்கிருந்து உங்களால தப்பிச்சு வரவே முடியாது. அடே மோட்டு, ஓடிடலாம். இது எல்லாமே அந்த டண்டனக்கட்டானோட சதி வேலை தான். வச்சுட்டான்டா ஆப்பு. டேய் பத்லு, இந்த பேட்ஸ் எல்லாம் ஏன்டா நம்மள ஒண்ணா துரத்திக்கிட்டு இருக்கு? நாம என்னடா பாவம் பண்றோம்? அடே மோட்டு, அந்த சரியா வளராதவன் நம்ம மேல ஒரு ஸ்ப்ரே அடிச்சானே, அந்த ஸ்ப்ரேவோட வாசனைக்கு தாண்டா நம்மள துரத்தி வந்துகிட்டு இருக்கே. அது பிடிச்ச வாசனைங்கிறதுனால நம்ம மாட்டிக்கிட்டோம். வண்டி இருக்கு, சீக்கிரம் வா. பத்லு, அதுக்கெல்லாம் ஏமாந்து போச்சு. சீக்கிரமா நம்ம வந்த வழியா திரும்பி போயிடலாம். ஆஹா, பத்லு மறுபடியும் பின்னாடி வருதுக்கடா. எனக்கு வயிறு காலியா இருக்கும், மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது சொல்லு. அண்ணா அப்படியே டென் பண்ணுங்க. அப்படியே டென் பண்ணுங்க, அவ்வளவுதான். டேய் பத்லு, அந்த
அந்த குட்ட பையன் தான் நம்மள இப்படி சிக்கல்ல மாட்டி ஓட வச்சுட்டான்டா. வா அவனை ஒரு வழி பண்ணுவோம். முதல்ல அந்த பூசணிக்காய் மண்டையிட்ட ஏதோ ஐடியா கேட்போம். டேய் பூசணிக்காய் மண்டையா, அந்த குட்ட பையன் ஜானி எங்க மேல ஏதோ ஒரு ஸ்ப்ரே தெளிச்சான்டா. அதுக்கு பின்னாடியே பேட்ஸ் எல்லாம் துரத்திக்கிட்டு வருது. கஜா கஜா, இந்த வவ்வால அடக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வவ்வாலுங்க உங்களை பார்த்து வரும்போதும் நீங்க கண்ணையே காட்டினீங்கன்னா மூஞ்ச பார்த்து பயந்து அதே பறந்துடும். அத வருதோ அங்க பாருங்கயா, என்னையா இவ்வளவு வருதோ, அதை மறக்காதீங்க, கரெக்டா காட்டை காட்டுங்க. வீணா போனவனே, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கெல்லாம் நம்மள நோக்கி வருது. ராம் நம்மள வசமா மாட்டி விட்டுட்டான், வந்திர மட்டும் ஓடிடலாம். 2 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கோமாப்பா. கண்ணாடியை பார்த்தா பவருங்க வராதுன்னு நினைச்சனே, இப்ப துரத்துதாப்பா. நீ கூட வீணா போன ஐடியா அப்படியே சொல்லிட்டு போனா மண்டப்பையில. நான் இப்ப இந்த ஒட்டு மொத்த ஃபுர்ஃபுரி நகரத்திலையும் ஒரு இடம் விடாம இந்த ஸ்ப்ரேவை அடிக்க போறேன். ஆனா பாஸ், இப்படி நீங்க ஃபுர்ஃபுரி நகர் முழுக்க ஸ்ப்ரே அடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? வாய மூடுற குண்டு பூசணிக்கா, இந்த ஸ்ப்ரேயோட வாசனையால வவ்வாலுங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஜனங்க இந்த இடத்தை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம ஆறாமற இந்த நகரம் முழுக்க போய் கொள்ளை அடிக்கலாம்டா. ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருப்போம். வவ்வாலுங்க வருது, எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுங்க, இல்லனா வவ்வாலுங்க கிட்ட மாட்டிப்பீங்க. உங்க எல்லார் மேலயும் நான் ஸ்ப்ரே அடிக்க போறேன். அந்த வவ்வாலுங்க உங்களை கடிச்சு தின்னுடும். அதுங்க மோட்டு பத்துலவையும் சாப்பிட்டுடுச்சுங்க. ஓடுங்க, வவ்வாலுங்க கூட்டமா வந்துகிட்டு இருக்கு. கடவுளே, நான் இருக்கிற சிட்டில எப்படி இந்த வவ்வாலுங்க வந்துச்சு? அந்த வவ்வாலுகளை இப்பவே 2 பாக்குறேன். அட கடவுளே, இவ்வளவு பெரிய வவ்வாலுங்களை நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. காப்பாத்துங்க. அட வீணா போனவனே, சிங்கம் சார், வவ்வால் உங்க பின்னாடி இருக்கு. அதே பயந்து போயிருக்க, சும்மா மிரட்டாத. ஒவ்வொரு வவ்வாலும் எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வவ்வாலு. ஆஹா, நீ சொல்றத பார்த்தா வவ்வால் வந்து அப்படியே என் பின்னாடி உட்கார்ந்து இருக்க மாதிரில தெரியுது. ஐயோமா, ஓடுங்க. ஓடுற மொட்டை மொட்டோ. என்ன இப்படி பேய்துங்க? எவ்வளவு வவ்வாலு? நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல இருக்க முக்கியமான பொருள் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கீங்க. இந்த இடத்தை விட்டு நம்ம காட்டுக்குள்ள பூந்தேறலாம், சரியா? ஜான் ஆக போறான் டான். இந்த டோட்டல் சிட்டியும் என் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த சிட்டி எனக்கு சொந்தமாயிடுச்சு. வாங்க இப்பவே போய் கொள்ளையடிப்போம். எதையும் விட்டு வைக்க கூடாது. என்னடா இது? என்ன நடக்குது இங்க? எல்லா இடமும் காலியா கிடக்கு. பணத்தை காணும், தங்கத்தை காணும், வைரத்தை காணும். எல்லாம் எங்க போச்சு? எப்படி இப்படி நடந்துச்சு? நான் வரதுக்கு முன்னாடி யார் கொள்ளை அடிச்சது? பாஸ், இப்போ இந்த ஃபுர்ஃபுரி நகர நாம எப்படி ஆட போறோம் பாஸ்? நம்ம கிட்ட தான் பணமே இல்லையே, கொஞ்சம் கூட இல்லவே இல்ல. மோட்டு நம்ம தான் வவ்வாலே.
தான் இருக்கானுங்க. சரி, காலையில டிஃபனுக்கு இவங்கள வச்சுக்கலாம். மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இன்னும் மீதி பேரை காணுமே. ஆனா இவங்க தான் மத்தவங்கள பயமுறுத்தி ஓட விட்டுட்டாங்க போல இருக்கு. அப்படியா? அப்படின்னா முதல்ல இவங்கள சாப்பிடலாம். இந்த குட்டை பையனோட ரத்தம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் கழுத்தை கடிச்சு நானே குடிச்சிடுறேன். என்னடா நடக்குது? வவ்வால் உருவத்துல இருக்கிற நீங்க எப்படா மனுஷ மாதிரி பேசுறீங்க? எங்களுக்கு எல்லா பாஷையும் தெரியும். நாங்க மனுஷ ரத்தத்தை குடிக்கிறவங்க, அதனால பேசுவோம். போங்க, முதல்ல குளிச்சுட்டு வாங்க. அழுக்கோட இருக்கவங்கள நாங்க சாப்பிட மாட்டோம். சீக்கிரம் வாங்க. சாரி சாரி, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. முதல்ல இந்த நகரத்தோட மக்களை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. அவங்கள எங்கடா போனாங்க? அவங்கள மாட்டி விட்டாதான் நாம தப்பிக்க முடியும். குட்டி ஒண்ணா இருக்கிறவன நீ சாப்பிடும், பெருசா இருக்கிறவனுங்கள நான் சாப்பிடுறேன். இந்த குட்டை பையனோட ரத்தம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் கழுத்தை கடிச்சு நானே குடிச்சிடுறேன். வேண்டாம், என்ன கடிச்சு கொதறிடாதீங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பொறுப்புரி மக்களே, இதுக்கு கிட்ட இருந்து எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எல்லாமே நீங்க அடிச்ச அந்த ஒரே ஒரு ஸ்ப்ரேயால தான் எக்கு தப்பா ஏதாவது செஞ்சு வச்சிருந்தீங்க. கடைசியில நீங்களே அதுல போட்டுக்கிறீங்களே போஸ். எல்லாமே இந்த ஸ்ப்ரேயால வந்த வென. இந்த ஸ்ப்ரே தான் என்ன வவ்வாலுங்க கிட்ட மாட்டி விட்டுடுச்சு. இப்ப பாருடா குட்டை. என்னடா இது? வவ்வாலுங்க எப்படி மனுஷனா மாறிச்சு? இத பாருங்க, நாங்க சாதாரண திருடங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. எங்களை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. பாய் பாய்டா குட்டை, போயிட்டு வா. சிங்கம் சார், எங்களை காப்பாத்துங்க. ஓடுங்கடா, திரும்பி பார்க்காம ஓடுங்க.